ஆஃப்டர் 20 இயர்ஸ் தளபதியோட கில்லி படம் வந்து இன்னைக்கு ரீரிலீஸ் பண்றாங்க. சோ ஆடியன்ஸோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்போம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, வித்யாசாகர் மியூசிக் எப்படி இருக்குன்னு கேட்போம். வாங்க போலாம். கங்கா கங்கா கில்லி படம் எப்படி இருந்தது ரீரிலீஸ்? நான் மொத்தமா ஹோல்சம், நான் படமே ஹோல்சம். தளபதி பண்ணிக்கலாம் இந்த படம் வேற லெவல். நான் ஆன் ஸ்கிரீன்ல தளபதி பார்க்கும் போதெல்லாம் அந்த வைப்பே தனியா இருந்துச்சு. அது தியேட்டரே கம்ப்ளீட்டா கமலா தியேட்டர் வந்து கான்சர்ட்டா மாத்திட்டாங்க. கமலா தியேட்டர்னா கமலா தியேட்டருக்கு தனி ஒரு பிராண்ட். இவர் இந்த சின்ஸ் 1954 கேஜிஎஃப்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி கமலா தியேட்டர் ஒரு பிராண்ட். அவங்க வந்து படத்தை எவ்வளவு நல்லா காட்ட முடியுமோ அவ்வளவு நல்லா காமிச்சு ஆடியன்ஸ்க்கும் வந்து அந்த எப்படி சொல்ல ஹைப்பா வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து புதுசா படம் பாக்குறவங்க கூட திருப்பி பார்த்தவங்க கூட அது வந்து விரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி கமலா தியேட்டர் பண்ணிடுச்சு. லைட் செட்டிங்ஸ் எல்லாம் அர்ஜுனர் எல்லாம் வேற லெவல் பீக். தளபதி என்ட்ரி எப்படி இருந்தது? நான் சொல்லவே தேவையில்லை. இந்த படம் இல்ல, எந்த படம் தளபதி வந்தாலும் அவர் என்ட்ரி மாசம் தளபதி நடிச்சாலே மாசம் அவ்வளவுதான். தளபதி கணிக்கிற ஒரு ஃபீஸ்ட். முத்துப்பாண்டி எப்படி இருந்தாரு? அதுவும் அந்த முத்துப்பாண்டி தான் சொல்லுவாங்க செல்லோட ரேடாகரப்ல தியேட்டரோட வைப் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. மொத்தமா ஹோல்சம். 10 பாட்டு ரிப்பீட் பண்ணாங்களா? ஆமா, நாங்க நிறைய பேர் கேட்டாங்க. அப்படி போட்டு சாங்க பயங்கரமா இருந்துச்சு. அதான் ரிப்பீட் பண்ணாங்க, ஆடியன்ஸ்க்காக பண்ணாங்க. அர்ஜுனர் ரிப்பீட் பண்ணலையா? அர்ஜுனர் எல்லாம் பண்ணாங்க, கேட்டோம் ஆனா பண்ணல. விட்டாங்க மொத்த படத்தை கேட்டுருப்போம். மொத்த படத்தை பண்ற மாதிரி இருக்கும். 2 சாங் தான் ரிப்பீட் பண்ணாங்க. ஒரே ஒரு பாட்டு அப்படி போட்டு மட்டும் பண்ணாங்க. அவ்வளவுதானா? பயங்கரமா இருந்துச்சு, ஹோல்சமா இருந்துச்சு. நான் படமே தளபதி கபடி விளையாட வருவார் இல்லையா, அவர் என்ட்ரி எப்படி இருந்தது? ஆக்சுவலி முன்னாடிலாம் நாங்க வந்து என்னோட இதுல 2004 நான் பார்த்ததே இல்ல தியேட்டர்ல. கேடிவில பார்த்து நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. பட் ஆனா ஆன் ஸ்கிரீன் அந்த கபடி சாங் என்ட்ரிலாம் பயங்கரமா இருந்துச்சு. அதோட சொல்ல போனா வேலை தாண்டி முத்துப்பாண்டி சில இடத்துல வந்து அதை மெயில் பண்ணி சாப்பிட்டு தூக்கி தளபதியை சாப்பிட்டாரு. தளபதி என்ட்ரி எப்படி இருந்தது? தளபதி என்ட்ரி உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க, நான் வாட்ஸ்அப் பண்றேன். நீங்க வந்து யூடியூப்ல பாப்பீங்க, அது வேணா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கு, பக்காவா இருக்கும். தளபதி வந்து பிஜிஎம்மே தரல, அவ்வளவு வந்து அந்த ஹை லெவல். முத்துப்பாண்டி எப்படி இருந்தாரு? முத்துப்பாண்டி தான் ப்ரோ. அவர் தான் வந்து என்னோட ரோல் மாடல். லவ்னா எப்படி பண்ணணும், முத்துப்பாண்டி மாதிரி பண்ணணும். அவரோட இன்டென்ஷன் வேணா தப்பா இல்ல, என்ன பண்ண செஞ்ச விதம் தான் தப்பே தவிர இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன். அந்த பொண்ணை லவ் பண்றதே அந்த சோல் நல்ல சோல் தான். ஆனா அவர் பண்ண விதம் தான் தப்புன்னு சொல்லுவார். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து கடைசி வரைக்கும் திரிஷா மேமா அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுருந்தா பார்த்தாரு. மற்ற சினிமால வர மாதிரி தூக்கி போய் கல்யாணம் பண்றது, ரேப் பண்றது அதெல்லாம் அவர் பண்ணல. அவங்க வந்து திரிஷா மேம் வந்து அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக அவங்க பண்ணாங்களே. தனலட்சுமி எப்படி இருந்தாங்க? அதாவது இது வந்து விண்டேஜ் ஒரு மாதிரி நடுவுல இருக்க திரிஷாலா பயங்கரமா இருந்தாங்க. படமே உண்மையில ஒரு வர்ச்சுவல் ட்ரீட்னா. தளபதி கணிக்கலாம் அது பயங்கரமான வர்ச்சுவல் ட்ரீட். வேற எந்த படம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தளபதி நடிச்ச எல்லா படத்தையும் பண்ணுங்க, நான் பாக்குறோம். வேற அதர் ஆக்டர்ஸ் தளபதி மட்டும் போதும். மங்காத்தா வருது பாத்தீங்களா? அஜித்த பத்தில பேசாதீங்களா? தளபதி ஃபேன் தான். தளபதியோட எல்லா படத்தோட ரிலீஸ் பண்ணுங்க, நான் பாக்குறேன். டெய்லி டிக்கெட் எடுத்து நான் மட்டும் பாக்குறேன். தளபதி கடிக்கலாம், அவ்வளவுதான். சிஸ்டர் உங்க பேரு? என் பேரு ஜோஷி. மேனகா. தளபதி படம் பாக்க போறீங்க, கில்லி ரீரிலீஸ். எப்படி எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன், அதனால எனக்கு ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருக்கு. முன்னாடி பார்த்தா இந்த சீன் தான் தெரியும்ல, எனக்கு அண்மை எதுவுமே ஐடியா இல்ல. புதுசா போறேன், நியூவா பாக்குற மாதிரி பாத்து. என்னதான் இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற தானே, பயங்கர அப்ளாஸ் வரும். அதுதான். சோ கண்டிப்பா ரீரிலீஸ்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு வருவாங்க. எந்த ஒரு விஷயம், பாட்டா இல்ல முத்துப்பாண்டியா இல்ல வேலுக்காகவா? முத்துப்பாண்டிக்காக தான் நான் மெயினா பாக்குறேன். முத்துப்பாண்டி இந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு போல, அவரை மாதிரி வந்து ஒருத்தர் வேணும்ன்றதுக்காகவே நான் இன்ஸ்பிரேஷனுக்காக போய் பார்க்க போறேன். ஏன்னா அவர் ட்ரூ லவ் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த செல்லம் அதெல்லாம் வந்து வேணும் லைஃப்ல. சோ அவர் மாதிரி ஒரு ஆள் பிடிக்கிறதுக்காகவே நான். அப்ப 90s கிட்க்கு யாருக்கும் தெரியல முத்துப்பாண்டியோட அருமை. தெரியல, இப்ப வந்து எங்களுக்கு புரியுது. இப்ப இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு முத்துப்பாண்டி வாவ் அப்படின்னு. முத்துப்பாண்டியா எவ்வளவு பெட்டர்னு தெரியல. அதுதான். பாட்டு ரிப்பீட் பண்றாங்க, எந்த பாட்டு ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாட்டு எல்லா பாட்டுமே ரிப்பீட் பண்ணுவாங்க. எல்லா பாட்டு பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு பாட்டு. எது பண்ணாலும் ஓகே தான், ஏன்னா எல்லாமே எனக்கு பிடிக்கும். சரி, இப்ப வேற என்ன படம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற ஆக்சுவலா நான் எந்த படமே பார்த்தது இல்ல. சோ அதனால எது பண்ணாலும் எனக்கு புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதனால எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் நான் பாப்பேன். இப்ப மங்காத்தா வருது, அத பத்தி. மங்காத்தா ரிலீஸ் பண்ண போறாங்க, அவங்க போய் என்ஜாய் வைப் பண்ண வேண்டியதான். நீங்க தளபதி தானா? இப்போ கில்லி படம் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க உள்ள? செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு நாள் டிவிலே பார்த்து இப்பதான் ஃபர்ஸ்ட்
டைம் தேட்டர்ல பாக்குறதால மாசா இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்துக்காக தேட்டருக்குள்ள போனீங்க? பாட்டா இல்ல வந்து வேலுவா இல்ல முத்து பாண்டியா, எந்த ஒரு விஷயத்துக்காக போனீங்க? முத்துப்பாட்டிக்காக தான் படத்துக்கு வந்தேன். திருச்சா மேல நல்ல காஸ்டியூம்ல போட்டு வந்திருக்கேன். ஓகே, அதே மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ரிப்பீட் பண்ணாங்களா? ரிப்பீட் பண்ணாங்க. என்ன பாட்டு? அப்படி ஒரு சாங் வந்து ரிப்பீட் பண்ணாங்க. அதுக்கு வேற என்ன சாங்? ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எதிர்பார்த்து உள்ள போயிருப்பீங்க இல்லையா, பாட்டுக்காக அல்லது முத்து பாண்டிக்காக அல்லது வேலுக்காக, எந்த ஒரு விஷயம் நீங்க தேட்டருக்குள்ள போனது? கம்ப்ளீட்டா தளபதிக்காக மட்டும் தான் போனேன். பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பியா இருந்தோம். செம ஜாலியா இருந்துச்சு. தளபதி அரசியலுக்கு வராரு, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதெல்லாம் இல்ல, படம் நல்லா நடிக்கிறாரு, அப்படியே நடிக்கணும்னு ஆசையா இல்ல அரசியலுக்கு வந்தா ஓகேவா? வரட்டு அரசியல் கரெக்ட் ஒரு மாற்றம் தான். பட் ஆனா படத்துல எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நாங்க படம் எனக்கு நான் சைல்ட்ஹுட்ல இருந்தே சின்ஸ் நான் வந்து தளபதி ஃபேன் தான் ஆரம்பத்துல இருந்தே. திடீர்னு நடிக்காம போயிட்டாருன்னா பரவாயில்ல, ரிலீஸ் பண்ணி கமலாத்திட்ட அடிக்கடி போட்டுருவாங்க, நாங்க வந்துருவோம் பாக்குறதுக்காக. பாசிட்டிவா இருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். உங்க பேரு? லோஷ்னி. ஓகே, கில்லி படம் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட உள்ள வந்தீங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் இதுக்கு மேலதான் பார்க்க போறேன். ஆனா இந்த டிக்கெட் வந்து செகண்ட் ஷோவா? செகண்ட் ஷோவா? ஆமா, 1 o'clock ஷோ. ஓகே, இப்பதான் வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு புக் பண்ணிட்டு தான் வந்தேன். கடைசி நிமிஷம் ஆக்சுவலி ஓபன் பண்ணாங்க, பாத்துட்டே இருந்தேன். டக்குனு புக் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப வெயிட் பண்ணேன் ஆக்சுவலி இந்த ரீ ரிலீஸ்க்கு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. டிக்கெட் கிடைச்சதா? கடைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா கிடைச்சிருச்சு கடைசியா. முத்துப்பாண்டி எப்படி இருக்காரு? எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பயங்கரமா இருந்தது. சோ அதான் வேற லெவல். எல்லா பர்ஃபார்மன்ஸும் அதனால எல்லாம் வேற லெவல். கேட்கவில்லை, டயலாக் ஒண்ணுமே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு டிஜே பார்ட்டி அந்த அரேஞ்ச்மெண்ட் கூட ரொம்ப நல்லா இருந்தது. கமலாவோட அவர் லைட் எல்லாமே போட்டு இருக்காங்க. டிஜே பார்ட்டி பார்த்துட்டு இருந்தது. பாட்டு எல்லாம் ரிப்பீட் பண்ணாங்களா? ரிப்பீட் பண்ணிருக்கேன். எல்லா பாட்டும் ரிப்பீட் பண்ணிருக்கேன். எந்த ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க அந்த பாட்டு ரிப்பீட் பண்ணிருக்கேன். ஸ்டாப் பண்ணி ரிப்பீட் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. வேற என்னென்ன படம் எல்லாம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா 1ஆம் தேதி மங்கத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க. அதுவும் ஒரு குட் மூவி தான், சூப்பர் நல்ல மூவி. அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வந்தீங்க? பாட்டுக்காகவா இல்ல பிஜிஎம்காகவா இல்ல தளபதி என்ட்ரிக்காகவா? ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, இதுக்காக நம்ம உள்ள போலாம் அப்படின்னு. கபடியில ஒரு ரைடு ஏறுவார் பாத்தீங்களா, அந்த தொட்டியாடி தூங்குவார், அந்த ரைடு கோசம் தான் ப்ரோ இந்த படம் பார்க்கணும். சொல்லும் போதே கூஸ் பம்ப் ஆகுது ப்ரோ. ஆமா ப்ரோ, உண்மைதான் ப்ரோ. நீங்க உள்ள போய் பாருங்க ப்ரோ. நான் ஏதோ நினைச்சுன்னு வந்தேன், ஆனா இப்படிலாம் நான் இது ரிவ்யூ கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். படம் பாத்தீங்களா கில்லி? வேற லெவல் ப்ரோ. உண்மையாலே டிவில வந்து நாங்க 1000 வாட்டி பாத்துருப்போம் ப்ரோ. இருந்தாலும் எங்களுக்கு தியேட்டர்ல நம்ம ஒரு புது படம் எப்படி பார்த்தோமோ அதே முன்னால ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு அந்த ஆட வர ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வரது எல்லாமே ஒரு வேற லெவல் ப்ரோ. தளபதி என்ட்ரி எப்படி ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. முத்துப்பாண்டி இந்த படத்துல எதுவுமே ஒரு சீன் எனக்கு இந்த சீன் போர் அடிக்குது. அவெல்லாம் வந்து அவனை போக்கஸ் பண்ண ப்ரோ. அவன் வந்து விஜய் பண்ண இல்ல ப்ரோ. இந்த படம் டிவில 1000 வாட்டி பாத்துட்டு நான் போர் அடிக்குன்னு சொல்லி கூட்டு வந்தான். அவன் வந்து அவனே ஆடுறான் ப்ரோ. படம் 20 வருஷம் ஆச்சு பண்ணா, 20 வருஷம் ஆனா மாதிரி தெரியல. அதாவது இங்க உள்ள பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இல்ல, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே குத்தாட்டம் தான் போட்டாங்க. வேற லைவ் ஷோக்கெல்லாம் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. சோ பாய்ஸ் பசங்க தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையிலே பாதிக்கும் கேர்ள்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் சேர்ந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன 1000 முறை ஒரு சொன்ன மாதிரி 1000 முறை டிவில பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு கில்லி ரீரிலீஸ் பண்ணிருக்குது. அது எங்களுக்கு கில்லி ரீரிலீஸ் கிடையாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே ஷோ பண்ணா ஒட்டி ஷோ பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு உண்மையே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருந்துச்சு. ஓகே ப்ரோ, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க உள்ள? பாட்டு ரிப்பீட் பண்ணிருப்பாங்க, தளபதி என்ட்ரி, முத்துப்பாண்டி. இந்த படம் நான் எதுவும் தியேட்டர்ல பார்த்ததே இல்லை. எனக்கு 6 வயசு தான் அப்போ. ஓகேங்களா, ரீரிலீஸ் நான் நினைச்சு கூட பார்க்கல படம் இப்படி இருக்கும்னு. ஓப்பனா சொல்லணும்னா எப்படியோ ரீரிலீஸ் பண்றோம், தியேட்டர் படம் பழைய படம் பார்க்குறோம், கொஞ்சம் போர் அடிக்கும், சில பேர்லாம் தூங்கிடுவாங்க. ஆனா இந்த படம் நான் பார்த்து செம்ம ரெஸ்பான்ஸ்ல மெர்சல் பாத்துக்கிறேன் ப்ரோ. மெர்சல் பாத்துக்கிறேன், போக்கிரி பாத்துக்கிறேன், ரீலிஸ் புரோகினில. ஆனா கில்லி இது வரைக்கும் நான் பார்த்து கமலால பசங்க லெவலப் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்துக்காக உள்ள போனீங்க? பாட்டா இல்ல வந்து தளபதி என்ட்ரியா இல்ல முத்துப்பாண்டி இருக்காங்க, தனலட்சுமி இருக்காங்க, தளபதி காம்போ, த்ரிஷா காம்போ, அப்புறம் சூப்பர் ப்ரோ. அந்த இன்டர்வல் சீன் அதெல்லாம் ரொம்ப வேற லெவல் ப்ரோ. டைலாக் கேட்டுச்சா? ஆடியன்ஸ் கத்திட்டே இருந்திருப்பாங்களா? டைலாக் கேட்டுச்சா உங்களுக்கு? ஒரு சில 2-3 டைலாக் எல்லாம் கேட்டுது ப்ரோ. மிச்சபடி கேட்கறாங்க, அதெல்லாம் சொல்றது ப்ரோ. கத்துறாங்க ப்ரோ. ரொம்ப அது ஒரு போதை தானே, அது ஒரு பயங்கர ஹாப்பினஸ். அது தளபதி மேல வச்ச போதை தான். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது அமைதியா இருந்து சொன்னா நம்ம நடிச்சிருவாங்க.
எதுக்காக தேட்டருக்கு போனீங்க? எதுக்காக எனக்கு வந்து காலையில போன் வச்சேன் ப்ரோ. இல்ல எந்த ஒரு விஷயத்துக்காக எக்ஸைட்மெண்டா உள்ள போனீங்க? எந்த ஷோமே எந்த படமே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் ஷோ. அதுவும் வந்து கில்லியன்ல தான் வந்தேன். ஏன்னா இந்த படம் பார்த்ததும் இல்லை. நான் வந்து தலை படம் தான் பார்த்திருக்கேன், தளபதி படம் பார்த்தது இல்லை. ஸோ இது ஒண்ணுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ என் லைஃப்ல பார்த்தது. இது ஒரு நாள் உங்க ஃப்ரெண்டா? டான்சிங் பார்ட்னர். தளபதி படம் வேற என்ன ரீலீஸ் பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பண்ணாத படம் துப்பாக்கி இருக்கு, அந்த மாதிரி சம்திங் நிறைய இருக்கு. ஓகே, நைஸ் மூவி, அது எனக்கு பிடிக்கும், அது பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். என் பேர் பவித்ரா. படம் எப்படி இருந்தது? கில்லி அம்மா வைபா இருந்துச்சு. எல்லா டைலாக்ஸுமே சரி, எல்லாமே சரி, இந்த சாங்கா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளும் சேர்ந்து சொல்லி அதை வந்து பாக்குறது ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் த்ரிஷா மேமும் சரி, விஜய் சாரும் சரி, இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல பாக்குற ஃபீல் எங்கேயுமே வராது. செம்மையா இருந்துச்சு. அது இல்லாம அந்த டான்ஸ் வைப், சாரோட டைலாக்ஸ், முத்துப்பாண்டியோட என்ட்ரி எப்படி இருந்தது? ஆயிடுச்செல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அது சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்ல. என்ன ஒரு சின்ன மனக்கஷ்டம்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த கூட முத்துப்பாண்டி வந்து தனலட்சுமி கூட சேருது அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான். தளபதி வேலை பிடிச்சிருந்ததா இல்ல முத்துப்பாண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படத்துல? நம்மளுக்கு எப்பவுமே தளபதி தான். முத்துப்பாண்டி பிடிக்காதா? முத்துப்பாண்டி பிடிக்காதுன்னு இல்ல, பட் என்னதான் இருந்தாலும் தளபதி மாதிரி முத்துப்பாண்டி வராது இல்ல, எப்பவுமே தளபதி தானே. முத்துப்பாண்டியில தானே ட்ரூவா இருந்தது. முத்துப்பாண்டியில ட்ரூவா இருந்தாலும் அவரு லவ் கொண்டு வந்த விதம் தப்பா இருந்துச்சுல. நம்மளோட விஜயோட லவ் வந்து எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி கபடி விளையாடுறதுல எப்படி இருந்தது? கூஸ் பம்பா இருந்ததா? இருந்துச்சு. நம்மளே போய் ஸ்டேஜ்ல கிரவுண்ட்ல எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சோ நல்லா இருந்துச்சு. பாட்டுல என்ஜாய் பண்ணீங்களா? ரிப்பீட் பண்ணாங்களா? அப்படி போட மட்டும் ரிப்பீட் பண்ணாங்க. நாங்க எல்லாமே என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. எந்த ஒரு விஷயத்துக்காக உள்ள போறீங்க? இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம உள்ள போலாம் அப்படின்னா எந்த விஷயம்? விஜய். ஆப்வியஸ்லி. முத்துப்பாண்டி, பிரகாஷ் ராஜ் சார். எனக்கு அந்த கேட்ச் ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், விஜய் பிடிக்கும். விஜய்க்காக தான் மெயினா வந்தேன். வேற எந்தெந்த படம் எல்லாம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல? விஜயோட எந்த படத்துக்கு போனாலும் நான் வருவேன். லைக் ரீரிலீஸ் பண்ணா நான் வந்துருவேன். படம் பாத்தீங்களா கில்லி? எப்படி இருந்தது? அதான் bro, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படத்தை ஃபுல்லா பார்த்தது இன்னைக்குதான். ஏன்னா சன் டிவில தான் வந்து இந்த பாட்டா பார்த்திருக்கேன். சன்எக்ஸ்ல கூட பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் படத்தை பார்த்தது இன்னைக்குதான். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சான்ஸே இல்லை. அந்த பொன்னியின் செல்வன்ல இப்போ த்ரிஷா மேம் நடிச்சாங்களே, அப்பயும் சரி இப்பயும் சரி, சாலால பாட்டுலாம் அப்படியே இருக்கு. பீக்கு செம்ம, சான்ஸே இல்லை. தளபதி அவங்க கட்டுறா பாத்தீங்களா, அதேதான். நான் வந்து பக்கம் ஆமை. துப்பாக்கிக்கு அப்புறம் தளபதி படத்தை பாக்குறதுனா கில்லி தான் தியேட்டர்ல. மற்றபடி ஓடிடி பீஸ்ட் லியோ கூட நான் வந்து ஓடிடில தான் பார்த்தேன். அதனால வந்து எனக்கு வந்து இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க உள்ள? செம்மையா வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. கில்லி படம் வந்து செகண்ட் ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். நான் வந்துட்டு டையாட் ஃபேன் ஆஃப் தளபதி. இது வந்துட்டு பிக் ஸ்கிரீன்ல பார்க்க சான்ஸ் வந்துட்டு குட்டி வயசுல கிடைக்கல. ஸோ இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். அந்த படம் வந்து 2004ல ரிலீஸ் ஆச்சு. அப்போ உங்களுக்கு வயசு என்ன? நான் வந்து 2K கிட். அப்போ எனக்கு வந்து 4 இயர்ஸ் தான். 4 இயர்ஸ். 24 இயர்ஸ் ஆகுது. ஆமா. ஓகே. எதுக்காக கில்லி படம் இப்ப ரீரிலீஸ்க்காக பார்க்க போறீங்க? எந்த விஷயம்? பாட்டா இல்ல த்ரிஷாவா இல்ல பிரகாஷ் ராஜ் அவங்களுக்காகவா? எல்லாமே. ஃபர்ஸ்ட் தளபதி, அதுக்கப்புறம் சாங்ஸ், அதுக்கப்புறம் த்ரிஷா, அப்புறம் பிரகாஷ் ராஜ், எல்லாமே. இன்னும் வேற எந்த படம்லாம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் விஜய் படம் அப்படியே லைனா விட்டா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. இப்போ மறுபடியும் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வர படம் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே சிமிலரா இருக்கு. அப்போ டிஃப்ரெண்டா தானே எல்லாமே எடுத்துருக்காங்க. மறுபடியும் ரிலீஸ் பண்ணா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு சாங்கா இருக்கட்டும், அவரை இன்ட்ரோ ஒரு சீனா ரிப்பீட் பண்ணாங்க. எந்த சாங்? அப்படி சாங் ரிப்பீட் பண்ணாங்க. துகருக்கு ஒரு சாங் ரிப்பீட் பண்ணாங்க. கணேசன் ஒரு 3 சாங் இன்ட்ரோ பண்ணாங்க. தனலட்சுமி எப்படி இருந்தாங்க? தனலட்சுமி சொல்லவே தேவை. அவங்க இன்னைக்குமே இளமையா தான் இருக்காங்க. கியூட். ஆல்வேஸ் தளபதி தான். தளபதி முன்னாடி யாருமே இல்லை. தளபதி செம்ம கியூட்டா இருக்காரு. இன்னைக்குமே இப்பவுமே சூப்பரா இருக்காரு. எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பர். தேங்க்யூ டாக்டர் சர்வர் ஆகிற மக்கள் சேவைக்கு சர்வமா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். எந்த ஒரு விஷயம் பயங்கரமா இருக்கும் உள்ள அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? தளபதி என்ட்ரி ஆப்வியஸா. அதுக்கப்புறம் இந்த சாங்ஸ்லாம், எல்லா சாங்ஸுமே மெயினா அர்ஜுன் அறிவியல் சாங்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கும். எந்த படம் போடுங்க, எந்த படம் தளபதிக்கு அரசியல் படம் சொல்றாரு. 2026 அப்புறம் நடிச்ச படம் என்ன படம் ரிலீஸ் பண்ணலாம், கண்டிப்பா வந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற என்ன படம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்க ஃபீல்? எனக்கு வந்துட்டு ஓகே ஒரு கல் ஒரு கண்ணாடி, அதுக்கப்புறம் ஓகே கண்மணி, இந்த மாதிரி மூவிஸ்லாம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். வேற வேற
விஜய்தே வந்துட்டு இந்த திருப்பாச்சி இந்த மாதிரி மூவிஸ்லாம் தளபதி இது எது வந்தாலும் வந்து பாக்குற மாதிரி தான். இதே மாதிரி உள்ள அபிஷியலா ஒண்ணு சொல்லியிருக்காங்க தரணி ப்ரொடியூசர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உள்ள வந்துட்டு போக்கிரியும் குஷியும் கண்டிப்பா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர். தேங்க்யூ ப்ரோ. இப்போ ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது ஹெல்த்தியான விஷயமா? அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஹெல்த்தியான விஷயம் தான். ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ரீ ரிலீஸ் இதுக்கு வந்து தேவையே இல்லை, வந்து பார்க்கணும்னு இல்லை, இதுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிலாம் இல்லை. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 100 rupees நம்ம 100 rupeesக்கு இப்போ எவ்வளவோ வாங்குறோம். ஸோ அதுக்கு மேலேயே நம்ம இப்போ நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு 3 hours 100 rupeesக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ஒரு நல்ல வைபா இருக்கும். ஸோ இது வந்துட்டு பெனிஃபிட் தான். ஸோ இதனால வந்து டிமெரிட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இப்போ செகண்ட் ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கில்லி. ஆமா, எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தது ப்ரோ. நம்ம கே டிவி சன் டிவில எல்லாம் பார்த்தது. இப்போ குழந்தையா இருக்கும்போது பார்த்துட்டு பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் இப்போ 21 years கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. ஓகே, தளபதி எக்ஸைட்மெண்ட். இந்த மாதிரி ரீ ரிலீஸ் வைப்லாம் வந்து நம்ம 90s கிட்ஸோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 2K கிட்ஸ்லாம் இந்த அளவுக்குலாம் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ பாத்தீங்கன்னா 2K கிட் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரீ ரிலீஸ். அப்படி சொல்லல, இப்போ 2K கிட்ஸ் ரிலீஸ் ஆன மூவிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி திருப்பி ரீ ரிலீஸ் பண்ணி வைப் பண்ணுவாங்களான்னு தெரியாது. டைம் நம்ம கிட்ஸா இருக்க என்ஜாய் பண்ணல, அது சொல்றேன் நான். ஓகே. எந்த விஷயம் பயங்கரமா இருந்தது உள்ள? தளபதி என்ட்ரியா, இல்ல முத்துப்பாண்டி என்ட்ரியா, இல்ல த்ரிஷா என்ட்ரியா? எல்லாருக்குமே டேரக்டர் வந்து எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு மாஸ் காமிச்சிருப்பாரு. ஹீரோயினை வந்து எவ்வளவு சூப்பரா காமிக்கணும் அவ்வளவு காமிச்சிருப்பாரு. வில்லனுக்கு அந்த கெத்து இருக்கும். அந்த வில்லனிசம் வந்து என்னன்னா ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ஹீரோயின் வந்து திடீர்னு நடுவில் காமெடி ஆடுவாரு. அதெல்லாம் ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தோம் பார்த்து. 20 yearsக்கு முன்னாடி இந்த படம் நீங்க பாத்தீங்களா தியேட்டர்ல போய்? இல்ல ப்ரோ, நான் வந்து அந்த டைம்ல ஞாபகம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் டிவில தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். டிவில தேய்ச்சி பார்த்த போனோம். அதெல்லாம் இப்போ வந்து தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு போய் பாக்குறதுக்கு? எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி இருக்குன்னா அதான் சொல்றேன், எக்ஸைட்மெண்டா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பாலிடிக்ஸ் வர போறாருல. ஸோ அதான் கடைசி ஃபியூ மூவிஸ் தான் இருக்கு. கில்லி வந்து ரிலீஸ் பண்ணது ஹாப்பியா தான் இருக்கு பார்க்க. எந்த ஒரு விஷயத்துக்காக முக்கியமா இந்த படம் நீங்க பார்க்க போறீங்க இப்போ ரீ ரிலீஸ்க்கு? த்ரிஷாக்காக தான் ப்ரோ. த்ரிஷாக்காக தான். அப்ப முத்துப்பாண்டி கண்டிப்பா ப்ரோ. முத்துப்பாண்டி அந்த டைலாக்கு த்ரிஷா அவங்க 2 பேர் பேரோடைய சீன்ஸ் வர்றதுக்கு தான் நாங்க மெயினாவே வந்தோம். அதாவது தளபதியை பாக்குறத விட முத்துப்பாண்டி தளபதி சீன் தான் வந்து ரொம்ப த்ரிஷா தளபதி அப்புறம் அவங்க அப்பா கேரக்டர்லாம் வந்து ரொம்ப அந்த ஃபேமிலி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாங்ஸ் வந்து வித்யாசாகர் போட்டிருக்காரு, பயங்கரமா கூஸ் பம்பா இருக்கும். அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் ப்ரோ. அதெல்லாமே ஸ்கிரீன்ல இப்போ அனிருத் யுவன் ப்ரோ சாங்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட இதுல இப்போ இந்த மாதிரி ரீ ரிலீஸ் பண்றதுல அவங்க வித்யாசாகர் மியூசிக்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்கிரீன்ல ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ரஜினிக்கு பாஷானா, தளபதிக்கு வந்து கில்லி தான். ஸோ நீங்க தளபதி ஃபேனா? நம்ம வந்து தளபதி, நான் நியூட்ரல் ஃபேன் தான் ப்ரோ. இந்த தளபதி ஃபேன் அதெல்லாம் நியூட்ரல் ஃபேன். சாங் எந்த சாங் ப்ரோ என்ஜாய் பண்ணீங்க? அப்படி போட்டுதான் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. சோ ஆக்சுவலி எல்லா சாங்குமே இந்த படத்துல நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். அஜினார் மறுபடியும் போட்டாங்களா? இல்ல அது நல்ல சாங் தானே ப்ரோ? நல்ல சாங், எல்லாருமே ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. ஆனா அப்படி போட்டுதான் போட்டாங்க. ஏன்னா அது எல்லாருமே நல்லா வைப் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்கல்ல. சோ அதுக்காக அது போட்டாங்க. தளபதி ஜேர்னி வித் மருது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.